பண்ணுறதுக்கான நான் மசூர் டால் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக வந்து எடுத்துக்கோங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸு, கேரட்டு, பொட்டேட்டோ. ஸோ இது வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சில டைமில் வந்து பசங்க சாப்பிடல, லேசியாக இருக்குது, இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக வந்து ஆயிடணும்னா இந்த ரெசிபி வந்து 1 pot ரெசிபி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ கடலைப்பருப்பு வந்து போட்டுக்கோங்க. இது வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். சில பேர் வந்து எண்ணெயில் போடுவாங்க. எண்ணெயில் போடுறதுக்குன்னா இந்த மாதிரி போட்டு வேக வச்சுன்னா அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். எண்ணெயில் போட்டால் ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக இருக்கும். அது வந்து அவ்வளோவா டேஸ்ட் கொடுக்காது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சால்ட் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ தேவையான அளவுக்கு உப்பு வந்து போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா வந்து இது அப்படியே இருக்கட்டும். ஸோ விசில் போட்டு விசில் வந்து வரணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 விசில் வர வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். ஆஃப் பண்ணிடலாம். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து விசில் வந்து நிற்கும். நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு வந்து குக் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ஸோ ஆயில் வந்து போட்டுக்கலாம். ஆயில் வந்து நல்லா காயிட்டும். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், டமாட்டோ, அண்ட் தென் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சு, புளி தண்ணி வந்து கரைச்சி வச்சு, ஆல்ரெடி ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் போடுறதில்ல. ஸோ அப்படியே ஒரு வாடிக்கலாம். ஸோ பொடியாக தட்டி வச்ச நட்ஸு, முந்திரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொத்தமல்லி, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து வாடிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் ஸோ பிசிபெல்லாபாத் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னாக்கா ஜீரி ஆயில் வாங்குகிறேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஸோ இது கூட வேணுன்னா கேப்சிகம் ஆட் பண்ணலாம். நான் வந்து ஆட் பண்ணல. ஸோ கோல்ட் ஆகும், அதனால தான் வந்து ஆட் பண்ணல நான். நல்லா வந்து வதங்கிட்டோம். ஸோ டமாட்டா நம்ம வந்து பார்த்திங்கன்னா புளி தண்ணி வந்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி தேவையான அளவு விட்டுக்கணும். ஜஸ்ட் வந்து இது நல்லா வந்து கொதிக்கணும். கொதிச்ச பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை எடுத்து இதில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். வந்து இருக்குது. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மசாலா பாத்திலேருந்து நெக்ஸ்ட் கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து கொதிக்கணும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பார்த்திங்கன்னா சலசலான வந்து கொச்சின்னு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து மசாலா கண்டி பத்தலைனாக்கா பிசிபெல்லாபாத் மசாலா பத்தலைன்னா இது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் வந்து வேகட்டும். ஸோ பர்ஃபெக்டான நம்மளுக்கு வந்து பிசிபெல்லாபாத் வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் இதே நான் ட்ரை பண்ணுங்கள். பிசிபெல்லாபாத் வந்து ரெடி ஆகிடுச்சு. பிசிபெல்லாபாத் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காரா பூந்தி வந்து இம்பார்ட்டண்ட்டு. சூப்பராக வந்து போட்டுட்டோம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு.